ஹஸ்பண்ட் வந்து ஒரு முழம் பூ வாங்கி டெய்லி குடுக்கத்தான் செய்வாரு. கடைக்கு போவேன், 2 முழம் மல்லிகை பூ வாங்குவேன், 4 கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவா. சோ வந்து பூ வைக்காம எப்படி சார் அந்த பொண்ண ஒரு காதல்ங்கிற ஒரு பாவமே வராதீங்களே? பூ வச்சாதான் காதலா? பூ வச்சாதான் ரொமான்ஸ் வருமா? என் கணவருக்கு என்னோட கண்ணை பார்த்தாவே பிடிக்கும், என்னோட கண்ணை பார்த்தாவே காதல் வரும். அப்படி இல்ல, பொண்ணுன்னா பூ வைக்கணும், நகை போடணும், அதுதான் பொண்ணு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. பொண்ணா செத்துட்ட கூடாதுன்னு பாக்குறேன். மூஞ்ச பார்த்தா நல்ல மஞ்சள் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு நகைக்கடையை பார்க்கும்போது, ஒரு டிவியில நகைக்கடை விளம்பரத்தை பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் தோணும்? அழகழகாய், அற்புதமாய், விதவிதமாய், வித்தியாசமாய், நிச்சயமாய், நிச்சயமாய். நகைக்குள்ள கடைக்குள்ள போகும்போதே வந்து ஒரு ஹெவன்லி ஃபீலிங். எல்லாம் நம்மளுக்கு சொந்தமானதா இருந்தா எப்படி இருக்கும்? அவ்வளவு ஒரு பைத்தியம் நகை மேல. பைத்தியமா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. சோ அவங்க வந்து எதிர்க்க நிக்கிறவங்க கேட்பாங்க இல்லையா நம்ம கிட்ட என்ன வாங்க வந்திருக்கீங்கன்னு, அதெல்லாம் எனக்கு காதுல விழாது. அவன் ஓசில ஏசி காத்தும் ஒரு கிளாஸ் ஜூஸும் குடிக்க வந்தவன்டா. அப்படியே அந்த நகையெல்லாம் பார்க்கணும் ஃபர்ஸ்ட், என்ன நல்ல டிசைன் இருக்கு. அவங்க அதுக்கப்புறம் நம்மள பாத்துட்டு விட்டு 2-3 தடவை கேட்பாங்க, விட்டுருவாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். It should be a peculiar thing that we are wearing. யூனிக்கா இருக்கணும். நம்ம போட்டாலே யாராவது என்ன அப்படின்னு கேட்கணும். அடாடாடாடாடா பரிவா, என்னடி இது திருவிழா தேர் ஊர்வலம் போனப்பல ஏகப்பட்டது பூட்டி இருக்கற. ஏண்டி இதெல்லாம் நெசமா உன் புருஷன் போட்டதா இல்ல உங்க அப்பா உனக்கு சீரா கொடுத்ததா அப்படின்ற ஃபீலிங் தான் எனக்கு வந்திருக்கும் எப்பவுமே. அதனால ஹெவன்லி ஃபீலிங். ஒரு ஹெவன்லி ஃபீலிங். சொல்லலே உங்களுக்கு அந்த பூரிப்பு தெரியும். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நகைக்கடைக்குள்ள போன உடனே எனக்கு குட்டில இருந்தே ஒரு ரொம்ப ஆசை இருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. சின்னதுல இருந்து என்னோட கட் அவுட் டி நகர் ஜுவல்லரி ஷாப் எங்கேயாவது பெருசா வைக்கணும். இந்த ஷோ பார்த்துட்டு கூட யாராவது கூப்பிட்டா நான் ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் ஒரு கட் அவுட் ஒன்னே ஒன்று. என் லைஃப் ஆம்பிஷனே அதுதான். இவளுக்கு தொல்லை எல்லை மீறி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டி ஆகணும்டா. இத்தனை பிரச்சனைக்கு மூல காரணம் யாரா? ஒரு கட் அவுட் அந்த ஜுவல்லரியில தான் போட்டு இந்த ஸ்ரேயா ஹசன் மாடலிங் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு. அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப்ல என்னோட பிக்சர் பெருசா நான் திருப்பி எல்லா ஜுவல்ஸும் கொடுத்துறேன் கூட. அதெல்லாம் இருந்தாலும் உனக்கு டி நகர் நகை கடைகள் நுழைஞ்சா நம்ம டி நகர்ல ஒரு 4 நகை கடைக்கு ஓனரா இருக்க கூடாதான்னு தோணும். ஒரு 4 நகை கடைக்கு மாமி இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. நைட்ல கனவுல கூட நகையெல்லாம் போட்டு இருக்க மாதிரி தான் கனவு வருது. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? கனவுல கூட நகை நிறைய போட்டுக்கணும், எந்த ஃபங்க்ஷன் போனா நகை போடணும். இந்த டைமண்ட் நெக்லஸ் தான் ஒரே ப்ராப்ளம், நெக் கிராச் ஆயிட்டே இருக்கும். சேர்த்து வைக்கிறதுலாம் கோல்டா இருக்கும், நிறைய கோல்டுன்னு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. நகைக்கடை மாடல், நகைக்கடை ஓனர். நீங்க வேணா ஒரு நகைக்கடை ஓனர் ஆகி இவங்களை வேணா மாடல் ஆக்கிறீங்களே? முடியாது முடியாது, என்ன நடந்தாலும் சரி. நான் வந்துட்டு ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறேன் சார். நான் வந்து ஈவினிங்ஸ் ஏதாவது பேங்க்ல மூட் அவுட் இல்லை வீட்டில் ஏதாவது காலைல பிரச்சனை மூட் அவுட்னு வச்சுக்கோங்க. கேவலமான மூட்ல இருக்கேன், என்கிட்ட பேசாத, கடிச்சு வச்சிருவேன். நான் ஒர்க் பண்ற அந்த ரோட்ல ஃபுல்லா நகை கடைங்க தான். எனக்கு போய் அந்த நாக்கு மூடே சரியாடும். நகை கடை போய் பார்த்தாவே போதும். இது போதும் எனக்கு, இது போதுமே. ஒரு பயங்கர எல்லாமே எல்லாம் அந்த துக்கம்லாம் மறைஞ்சு போயிடும். அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். உள்ள போனா கேட்கவே வேண்டாம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? எல்லாத்தையும் ஜஸ்ட் பார்த்து எல்லாம் போட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். எல்லாத்தையுமே ஒரு முறை போட்டு பார்த்துட்டு வெளியில வந்தா மனசே லேசாயிடும். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. சோ நிறைய புத்திசாலியான மாணவர்களை மாணவிகளை ஆசிரியர்களை உருவாக்குறமோ இல்லையோ, நான் வேலை பார்க்கறது ஒரு ஸ்கூலு. பசங்களுக்கு நம்ம தான் கத்து தரணும் தவிர பசங்க நம்மள பார்த்து கத்துக்கிறப்படாது. ஆனா நகை மேல ஆசையை நான் நிறைய உருவாக்கி இருக்கேன். ஏன்னா எனக்கு பேரே என்னன்னா நடமாடும் நகை கடைன்னு தான் பேரு.
டேய் போற பஸ்ல போறோங்கிற தைரியத்துல என்ன பேர் வேணாலும் சொல்ல நினைச்சிட்டியா? உன்ன பேரை சொல்லு, இல்லன்னா ஓசி தள்ளி விட்டுருவேன். அட நிஜம்தாங்க. நான் ஸ்கூலை விட்டு வெளியில வந்தேன்னா வெளியே நிக்கிற ஆட்டோ வாலாஸ் கூட எனக்கு அடையாளம் என்ன சொல்லுவாங்க, நான் யாருமா அந்த நிறைய நகை போட்டிருப்பாங்களே அந்த டீச்சரான்னு கேட்பாங்க. ஏண்டா இந்த ஏரியாவுல நான் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? எவ்வளவு பணத்தை செலவு பண்ணடா. நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து நகை போடுறது போடக்கூடாது, கான்வென்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் நகை போடக்கூடாது. இத போய் ஐசியமா சொல்லிட்டு இருக்கீங்க லூசு மாதிரி. தெரியுது, நீ மூடு. நகை ஆர்வத்தை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நாங்க பாடம் நடத்தும் போது உங்களை மாதிரி நாங்க வந்து பாவமா பரிதாபமா போய் நின்று பாடம் நடத்தணும் வச்சுங்க, யாருமே எங்களை கவனிக்க மாட்டாங்க. A plus B into A minus B. நாங்க ஒரு அட்ராக்ஷனா நல்லா நாங்க சொல்லுவாங்க, அம்மா இன்னைக்கு நீங்க என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க நாங்க பாக்குறோமா, என்னையும் பார்ப்பாங்க, அதே நேரத்துல நான் நடத்துற பாடத்தையும் நல்லா கவனிப்பாங்க. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இவர்கள் மீது நீங்கள் வைக்கிற விமர்சனம் என்ன? நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேஸ். ஏதோ சேதுக்கிட்டோம்னு வச்சிக்கிட்டு. நகை மேல ஒரு ஈர்ப்பை கொடுக்கறதை விட அந்த பொண்ணுங்க படிக்கிறப்பயே அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க கண்டிப்பா, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஏங்கப்பா ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு. ஒரு கணவன்றவன் மனைவியோட பிறந்த நாள் ஆகட்டும் கல்யாண நாள் ஆகட்டும், அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. கேட்டு வாங்கி தர 10 பவுனை விட கேட்காம வாங்கி தர 10 ரூபாய் பூல இருக்க சந்தோஷம் ரியாலிட்டி. என்னம்மா? 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புடிச்சதா வரணும். நகை பிடிக்கல நீங்க போடுறது? கல்யாணத்துக்கு கூட நான் போடல. கல்யாணத்துக்கு கூட நகை கண்டிப்பா போடல. ஒண்ணு சொல்லலையா மத்தவங்க? சொன்னாங்க தான், நான் கேட்கல. இது அநியாயமாகுது. அதானே நம்ம எம்ஜிஆர் புடிச்சது அண்ணா இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு. உங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டாரா அதுக்கு? அது ஃபர்ஸ்ட்ல சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் நாளே சொல்லிட்டேன், என்ன வந்து நகை போட சொல்லியோ பூ வைக்க சொல்லி கம்பல் பண்ண கூடாது, கொலுசு போட சொல்லி. இதை நான் சொன்னேன், ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? ஹஸ்பண்ட்ன்றவங்க யாரா இருந்தாலும் ஒரு நகை போட்டோ ஒரு தாலி சரடோ ஒரு செயினோ 2 வளையலோ சிம்பிளாவது போடுறது பிடிக்கும் இல்லையா? சிம்பிளா செயின் மட்டும் வாங்கிக்கலாம். சிம்பிளாவா? நான் சம்பாதிக்கல இனிமே யாருக்கு? உனக்கு தானே மாசம் மாசம் வந்து வாங்குறோம் இனிமே. இப்போ ஒரு 4 வளையல் வாங்குறாங்க, என்ன கூட்டிட்டு போய் சும்மா என் அத்தை வாங்கினாங்க. சரி நானும் சும்மா வேடிக்கை பார்த்தேன்னா சரி, பில்லு வந்து 1,45,000 ரூபாய். கொடுத்த 4 வளையல் 4 நாள் கூத்துக்கு 1,45,000 ரூபாய். அதே நாக்கடைக்குள்ள 5 ரூபாய்க்கு பூ வாங்க மாட்டாங்களான்னு இருக்கவங்களும் இருக்காங்க. அதே நாக்கடைக்குள்ள உள்ள போறவங்க லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்களே, நம்ம கிட்ட இருந்து ஒரு 10 ரூபாய்க்கு வாங்க மாட்டாங்களான்னு இருக்காங்க. ஏண்ட தளபதிடா இவன், என்ற தளபதி ஒரு பாடு பச்சா பச்சில்லோடா. உங்க அம்மாக்கு தங்கம் எவ்வளவு மோகம், இவ்வளவு மோகம் இருக்கு தங்கத்துல? More than me. More than you. More than me. அட கடவுளே, இது ரொம்ப மோசம். மக நீங்க மகளை விட தங்கம் பிடிச்சிருக்காங்களே. தங்க மகன் சொல்றேன் இல்ல சார், ஏங்க தங்க அவங்க மகன் தான் சொல்றானே. நீங்க எங்க அம்மா எல்லா பொண்ணுங்களையும் தங்கம் தங்கம்னு தான் கூப்பிடுறோம். ஏன்னு கேட்டா பொண்ணுங்க தங்க மாட்டோம்னு சொல்லும். பொண்ணுங்க தங்க மாட்டோம். அவங்கள விட உங்களுக்கு தங்கம் மீது தான் ஆசைங்கறாங்க உங்க பொண்ணு, உங்க தங்க பொண்ணு. உண்மைதான் சார். உண்மைதானா? இது பெருமையா வேற சொல்றீங்க. இல்ல 10 மாசம் சுமந்து பெத்தா மட்டும் தாயாயிட முடியாது. அவங்கள கண்ணும் கருத்துமா வளர்த்தாதான் தாயாக முடியும். அதை விட தங்கம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சொல்றத கேக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? சார் மேட்ரே இல்ல சார், அவங்களுக்கு தங்கம்னா லெட்டர் லைக் தட்ஸ் ஆல். எல்லா சொத்து சுகங்களையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எது வேணும் கேட்டாங்கன்னு வச்சுக்க, எனக்கு ஒண்ணு வேணா போயேன்றோம். உங்க பொண்ணுக்கு நகை போட்டு பார்க்கணும் உங்களுக்கு ஆசை இருக்கு? ரொம்ப ஆசை சார், அழுது இருக்கறேன் சார். ஒரு தடவை நானே அம்புட்ட ஆசை. சார் சுடிதார் போட்டு நகை போட்டா அது துப்பட்டால போத்திக்குவா சார், எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? மேடம் இது ஆக்ஷன். மேடம் இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். மேடம் இது ஆக்ஷன் மேடம். வாங்க வாங்க இங்க வாங்க. மகளுக்கு நகையெல்லாம் போட்டுருங்க பாப்போம். அம்மனுக்கு அலங்காரம் மாதிரி பண்றீங்கப்பா. ஆரம்பிக்கலாங்களா? என்னடா இது? 1 பவுன் 2 பவுன்ல செயின் போட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம். என்னங்கடா இது? எருவ மாட்டு கழுத்துல சங்கிலியை மாட்டின மாதிரி 8 கிலோல ஒரு செயின். ஆசைப்பட்டு செலக்ட் பண்ணா சார், ஆனா போடவே இல்ல சார். இன்னைக்கு தான் சார் போட்டுடுங்க. அன்னைக்கு நெக்லஸ் போட்டு வந்துட்டு இது மாதிரி வாங்கவே முடியாதுன்னு சொன்னல, வாங்கிட்டு பாத்தியா? உங்களோட போட்டு போட முடியுமா? அதுக்காக வாங்கின வளையல் சார். தாராளமா தாராளமா. சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. எம்புட்டு நகை உள்ளூர்ல இருந்தா ஒரு நகை போறது இல்ல,
வெளியூர் புறப்பட்டா மட்டும் இருக்கிற நகையை பூரா அள்ளி போட்டு வந்துடுறது. உண்மையே சொல்றேன், you are looking so pretty. Honestly. வெரி நைஸ்ங்க. தேங்க்ஸ். வெரி கியூட்டுங்க. Thank you. வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. Thank you. இந்த ஷோவை நீங்க பாக்குறப்ப தெரியும், இந்த நகை உங்களுக்கு போட்டு விட்டப்போ உங்க அம்மா முகத்துல நான் லட்சம் பூரிப்பு பார்த்தேன். she was so happy. அவ்வளவு ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி. இந்த பொண்ணு போட்டது, இந்த நகையெல்லாம் போட்டதுனால அந்த பொண்ணு அழகா இருக்கு. ஆனா அந்த நகையெல்லாம் நீங்க கலட்டின பிறகு நீங்க இன்னும் அழகா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த அந்த ஃப்ரேம்ல ஒரு பொண்ணு மட்டும் பளிச்சுன்னு தனியா இருக்கு. சார் லைஃப்ல இத்தனை வருஷத்துல இவ்ளோ போட்டு உட்கார்றது ஃபர்ஸ்ட் டைம். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். சார் எங்க வீட்ல நாங்க 4 பொண்ணு சார். எங்க வீட்ல 4 பொண்ணுன்னா என்ன பண்ணும்? நகை சேர்க்கணும். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். எங்க அப்பா வந்து பெரிய பணக்காரர்லாம் கிடையாது, காய்கறி கடை வச்சிருந்தார். எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க 7th ஸ்டாண்டர்ட், எங்க அப்பா 10th ஸ்டாண்டர்ட். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மிகச்சிறந்த மூலதனம் என்ன தெரியுமா? தான் பிள்ளைங்களை படிக்க வச்சதுதான். என்ன காலேஜ் சேர்க்க பார்த்து எங்க அப்பா கிட்ட நையா பைசா கிடையாது சார். எஜுகேஷன் லோனுக்கு நாய் மாதிரி அலைஞ்சு என்ன படிக்க வச்சார். இப்போ சொல்ற வார்த்தை கூட அதான், என் உடம்புல தெம்பு வரையும் நான் உங்களை காப்பாத்துவேன். நீ வேலைக்கு போயிட்டு என்ன உட்காருவீங்கன்னா நான் உட்கார மாட்டேன், நான் சம்பாதிப்பேன். இங்க நின்னு பிஇ முடிச்சிட்டு லெக்சரரா இருக்கேன். என்னோட தங்கச்சி பிடெக் சிவில் இன்ஜினியர். ஷீ இஸ் ஆல்சோ எ லெக்சரர். என்னோட தங்கச்சி 3rd தங்கச்சி இசிஇ பண்றா. என்னோட 4th தங்கச்சி 12th படிக்கிறா. வெரி குட் வெரி குட். கலக்குப்பா கலக்கு. எங்க அம்மா தங்கம் போடணும், நகை அணிஞ்சுக்கணும் நினைச்சிருந்தா நாங்க 4 பேர் படிச்சிருக்க முடியுமா? ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, ஆட்டம் பிடிக்க தெரியணும். நீ பிடிக்கிற ஆடத்துலதான் அது எவ்வளவு உனக்கு பிடிக்கும்னு மத்தவங்களுக்கு தெரியும். எங்க ஃபேமிலில ஐ am the first graduate. I proud of my dad. எல்லா இடத்துலயும் என்ன நடக்குதுன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல படிப்பதற்காகிற செலவுக்கு பதிலாக தங்கத்தை சேர்த்தா யாருக்காவது ஒரு 10 பவுன்ல உள்ளூர்காரன் ஒருத்தன் கட்டி கொடுத்தலாம். குடியாரனோ நல்லவனோ கெட்டவனோ. நாங்க எப்படி இருக்கணும் இருக்க கூடாதுன்னு பழக்கப்படுத்துனது நீங்க. உங்கள் அடிமைகள் அல்லவா நாங்க. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க வாழ்ற வாழ்க்கை எங்களோடது இல்லையே. அதை மீறி இன்னைக்கு அவங்க வாழ்ந்து வளர வேண்டிய அவசியம் இருக்கு. நாம செம்மையா வாழ்ந்து காட்டுறது தான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. வெறும் கருப்பு கயிறை கழுத்துல போட்டுட்டு வேலைக்கு போற இவ்வளவு பெண்ணுங்க இருக்கக்கூடிய இந்த ஊர்ல இவ்வளவு நகையை கழுத்துல தொங்க விட்டுட்டு போறது உண்மையாவே எனக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? நேயர்களே, இவ்வளவு நேரம் இது ஒரு முக்கியமான பேட்டியை பார்த்தா, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.